அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை திருநாள். பராபவ வருடத்துக்கு போறோம். பராபவ வருடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, திருத்தங்கள் வரப்போகுது. நம்ம வாழ்க்கையிலும் நிறைய திருத்தங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து பராபவ வருடமா பார்க்கப்படுது. இந்த பராபவ வருடம் ஜென்ரலா எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள், ஆ மிலிட்ரிஸ் உள்ள வர்றது, இந்த வார் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா? நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கிறது தான். இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லயும் இந்த பராபவ வருடம், இப்ப இது பராபவ வருடம். இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லயும் எப்படி பார்க்கப்படுதுன்னா, இந்த நவநாயகர்கள் இருக்காங்க இல்லையா? இந்த நவகிரகங்கள், இவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் வச்சு, அதாவது அந்த சித்திரை திருநாள் அன்னைக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்ஸோடைய பிளேஸ்மெண்ட், கிரகங்களுடைய நிலைகளை வச்சு எப்படி இந்த வருடம் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும் பொழுது மேஷத்துக்கு சூரியன் வரார் அப்படிங்கிறப்போ, அங்கே செவ்வாய் உச்சம் பெறுது அப்படிங்கிறப்போ, பாலிட்டிக்ஸில் சில மாற்றங்கள் நடக்கும். பாலிட்டிக்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சனி இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்து இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி இப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா? இந்த மிலிட்ரிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது சனியாகவே பார்க்கப்படுது. இங்கே புதன் ஒரு வேலையை பார்க்க போகுது. புதன் மறைஞ்சிருந்தும் சில வேலைகளை பார்க்கும், நேருக்கு நேராக இருந்தும் சில வேலைகள் பார்க்குங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதோட குரு குருவோடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, படிப்பு ரீதியான, அந்த எஜுகேஷன் ரீதியான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக போகுது. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மனசில் கண்டிப்பாக சில குழப்பங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த மனதில் இருக்க குழப்பங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகுங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னா, பெண்கள் அப்படின்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நிறைய குழப்பங்கள் இருக்கும். யாராவது மனசில் பிடிச்சிருந்திருக்கும், ஆனால் அவங்க கிட்ட போய் சேர முடியாத ஒரு சூழலோ, இல்லை மன முறிவுகளோ, இல்லை மனக்குழப்பங்களோ, இந்த கணவன் மனைவிக்குள்ளேயே சில மனக்குழப்பங்கள் இருக்கிறது. அதே மாதிரி ஆண்களுக்கெல்லாம் வந்து, ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த வேலைன்னு ஒரு விஷயம் வரப்போ குழப்பமாக இருக்கும். எனக்கான ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கல, ஒரு விரக்தி நிலை, இந்த வேலையை நான் விட்டுட்டு போயிடட்டுமா, இன்னொரு வேலைக்கு நான் போயிடட்டுமா, இந்த இடத்துல நான் உகந்த ஆள் கிடையாது, எனக்கு வேற எங்கேயோ போய் உட்காரணும் போல இருக்குது, ஆனால் எனக்கு லைஃப்பில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த பராபவ வருடம் என்ன நம்மளுக்கு பண்ண போகுது, இப்படி பல விஷயங்கள் வந்து மனசில் ஓடிட்டே தான் இருக்கும் மிதனத்துக்கு. என்ன அப்படின்னா, குரு வந்து இருக்கிறார் உங்களுடைய இடத்துல, மிதுன வீட்டில் குரு இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு வாழ்க்கையில் யாராவது வருவாங்க, ஒரு மென்டர் மாதிரி யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஏன்னா ஒரு குழப்பத்தில் இருக்கும் பொழுது யாராவது கை தூக்கி விட வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது என்னன்னா, மைண்டு பல விஷயங்களை திங்க் பண்ணுங்கிறது ஒன்று இருக்குது. அப்படியே இன்னொரு சைடு ஆஃப் மிதனத்துக்கு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசு அப்படியே ஸ்தம்பிச்சு போய் ஒரு ஸ்டாக்னண்ட் ஆகி நின்ன மாதிரியான ஒரு அமைப்பு அப்படி கூட அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க குழப்பங்களையே சொல்கிறது. அப்போ இதெல்லாம் யார் பண்ணுறது அப்படின்னா, கேது. கேது தான் இத்தனைக்கும் காரணம். அப்போது மிதுனத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, விநாயகர் வழிபாடு ரொம்ப அவசியம். முக்கியமாக இந்த விநாயகர்லாம் வந்து இந்த மரத்துக்கடியில் இருப்பாங்க இல்லையா விநாயகர், அந்த விநாயகர், அரச மரத்து கீழே இருக்கக்கூடிய விநாயகரை போய் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கேது. அவர் அருகம்பல் கொடுத்து வழிபாடு பண்ணணும். அருகம்பல் கொடுத்து வழிபாடு பண்ண என்ன அப்படின்னா, நம்மளுடைய கர்மா பேலன்ஸ் ஆகும், கர்மா கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம அருகம்பல் கொடுத்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு டிப்ரெஷன், என்ன நம்ம படிக்கிறோம், ஏன் நம்மளுக்கு, ஏன்னா நீங்கள் கரெக்டாக தான் படிக்கிறீங்க, கரெக்டாக தான் எல்லா முயற்சியும் பண்ணுறீங்க, ஆனால் குழப்பங்களும் சேர்ந்தே இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்க போகிறோம், படிக்கிறது புரியுதா, இந்த குழப்பங்கள், இல்லை இதை அப்படியே விட்டுட்டு பேசாமல் அடுத்த வேலையை பார்க்க போகலாம். அதே மாதிரி இப்போ ஏதாவது கோர்சஸ் சூஸ் பண்ண போகிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, அவங்களுக்குமே வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டைவர்ஷன்ஸ் இருக்கும். இதுவா அதுவா, எனக்கு இது பிடிக்கும் அதுவும் பிடிக்கும், எதை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். இது எல்லாமே கேது கொடுக்குற குழப்ப நிலைகள் தான். கேது என்ன பண்ணும் அப்படின்னா, 2 வழி கேதுவோட விஷயம் புரிஞ்சுக்கணும். கேது வந்து நல்லது செய்துன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அக்செப்டன்ஸ். இந்த விதியை அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிறதுங்கிறது, ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த கேது செய்ய விடாது. ஆனால் கேது அதை விட ஒரு பெட்டர் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு விஷயத்த நம்மளுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, லைஃப்பில் சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கொடுக்கும். இப்போ வந்து லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லவ்வில் ஒரு பிரேக்கேஜ் கொடுக்கும், உடச்சி விட்ரும்.
உடைச்சு விட்டுட்டு என்னடா இதுக்கு மேலே எனக்கு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு மனநிலைமை வரும் பார்த்தீங்களா? அந்த மனநிலைமை தான் என்ன பண்ணும், அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு டைவர்ஷன், ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஒரு மாற்றத்துக்கான வழி. இந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும். இதுதான் ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்துக்குள்ளார கேது நல்லது பண்ணுதுன்னா கூட்டிட்டு போயிடும். இதே இது கேது சரியில்லை, கேது கெட்டது பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஆன்மீகத்தை நோக்கி மோட்சத்தை நோக்கி போகக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது, டிட்டாச்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. டிட்டாச்மெண்ட்னா என்னது, எனக்கு எதுவுமே வேணாம் அப்போ நான் எதையுமே செய்யலை அப்படின்ட்டே உட்காந்துட்டு எதுவுமே பண்ணாமல் இருப்போம் தெரியுமா, அதுதான் வந்து டிட்டாச்மெண்ட். அந்த டிட்டாச்மெண்ட்டை வந்து ஒரு அக்செப்டன்ஸோடு நம்ம இருந்துக்கிட்டோம் அப்படின்னா அது பாசிட்டிவாகவே மாறும் அப்படிங்கிறது தான். அப்போ மிதுனத்துக்கு இந்த பராபவ வருடத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மாற்றங்கள் வருது, ஆனால் இது டோட்டலாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு எனர்ஜி வருதுங்கிறப்போ ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு விஷயத்த கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ப்ரொமோஷன் எனக்கு வரல, லேட்டாக தான் வருது அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போட்டுகிட்டே இருங்க. கேது சொல்கிறதே அந்த கரெக்ஷன் தான். அந்த கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்க வாழ்க்கை நிலையாக போகுங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லுது. அதோட விஷ்ணு வழிபாடு, விஷ்ணு சகஸ்ர நாமம் கேட்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வாழ்க்கையில் சில மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். விஷ்ணு கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் பராபவ வருடம் சொல்லுது. இப்போது ஒவ்வொரு கிரகங்களாக இப்போ நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருடத்தோடது எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி மீனத்தில் இருக்கிறதுனால ஆன்மீகம் அதிகமாகும். ஆன்மீகத்தை தேடி அதிகமாக வந்து மனிதர்கள் போவாங்க. சிவனுடைய பவர், முருகருடைய பவர் அப்படிங்கிறது அதிகப்படியாக பார்க்கப்படுது. விதி மாறக்கூடிய ஸ்தலங்களுக்கும் விதி சரி செய்யக்கூடிய ஸ்தலங்களுக்கும் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இந்த வருடம். அதோடு வந்து ராகு ராகு வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு ஒன்று இருக்குது. முக்கியமாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நிறைய பேர் பற்றின விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. டெக்னாலஜிங்கிறது நல்லா டெவலப் ஆகும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு நிறைய போவாங்க. ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈஸியாக டெவலப் ஆகும். எல்லாத்துக்கிட்டையும் டோர் டு டோர் ஸ்டெப் மாதிரி ரீச் ஆகும். எப்படி எல்லாத்து கையிலையும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கோ அந்தளவுக்கு ஏஐ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோட இந்த சூரியன் தான் முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ இந்த சூரியன் வந்து மேஷத்தில் போயிடுச்சு அப்படின்னாலே இது செவ்வாய் தான் இப்போ எல்லாமே ஆதிக்கம் பண்ண போகுது. அப்படிங்கிறப்போ மனிதர்கள் கொஞ்சம் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஆகணும், கோபங்களை கட்டுப்படுத்தி ஆகணும். இயற்கையே கொஞ்சம் சீற்றமாக தான் இருக்கும். இயற்கையே மாறி மாறி பெய்யும் அப்படிங்கிறது தான். அதாவது மழை மாறி பெய்யும், ஏன்னா சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு, விவசாய முறைகள் மாறும். அதாவது இந்த மேகாதிபதி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மேகத்தை ஆளக்கூடிய கிரகம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறப்போ மழை மாறி மாறி பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பெய்யணுமோ அப்போ பெய்யாது, எங்கே பெய்யவே வேண்டாமோ அங்கே பெய்யும், எங்கே மழை வேணுமோ அங்கே வராது, இல்லைன்னா அதிகப்படியான வெள்ளங்கள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னா பஞ்சாங்க முறைகள் சொல்லப்படுது. அப்போ இந்த தடவை வந்து புதன் போய் மந்திரியாக உட்காருது அப்படின்னு பார்க்கப்படுது. புதன் மந்திரியாக உட்காருது அப்படின்னா என்ன ஆகும், இது வணிகம் மாதிரி மாறும் அப்படிங்கிறது தான். வணிகம், அதாவது மனிதர்களுடைய எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறது தான் இதை சொல்லுது. அதோட பாலிசிஸ் ரிலேட்டடான விஷயங்கள், பாலிசிஸ் மாறும். நம்ம காமன் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி அந்த பாலிசிஸ் இருக்குமானா அதை சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க இது ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி மாதிரி தான் இருக்கும். அப்போ இது யாருக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். சாமானிய மக்களுக்கு இது ஃபேவரபுளாக இருக்க போதா, இல்லை மேல் தரப்பு மக்களுக்கு இது சரியாக இருக்க போதா அப்படிங்கிறது அந்த வணிகமே முடிவு பண்ணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா புதன் வந்து எல்லாமே ட்ரேடிங் மைண்ட் செட்லேயே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதோட இந்த பாலிசிஸுங்கிறதுலாம் என்னென்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய எஜுகேஷன் லோன் எடுத்துகிட்டு போகிறது, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நல்ல விஷயங்கள் புதன் நிறைய பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதோட சனி, மறுபடியும் சனியை பற்றி தான் சொல்கிறேன். என்னென்னா மிலிட்ரி டிசிப்ளின் வரும். அப்போது லைஃபுமே நம்மளுடைய பர்சனல் லைஃப்மே எப்படின்னா கொஞ்சம் டிசிப்ளினோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அது சொல்லுது. ஒரு பார்டர் எல்லைகள் எல்லாமே பாதுகாக்கப்படும், இந்த பார்டரை தாண்டி நம்ம போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வரும். எல்லாமே ஒரு திருத்தங்களுக்காகவே இந்த சனி வந்து சொல்லுது அப்படிங்கிறது தான். ஸ்ட்ரிக்டான ஒரு லா வரக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு ஃபோர்ஸ் எங்கிருந்தாவது வந்து அந்த ஃபோர்ஸ் எங்கேயோ நடக்கிற ஏதோ ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே நம்ம வாழ்கிற நாட்டில் வேறு ஏதோ ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட், ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ளே வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும். அதோட
இந்த சஷ்யாதிபதி அப்படிங்கிறது சந்திரனா பார்க்கப்படுது. அதாவது விவசாயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புல வந்து சந்திரனே வந்து இருக்குது அப்படிங்கிறப்போ, இது வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன். இந்த வளர்பிறையிலும், தேய்பிறையிலும் எப்படி அது இருக்க போது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அப்ப குறிக்கும். அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறது என்னன்னா, முழுக்க முழுக்க மழை சம்பந்தப்பட்ட அந்த சுழற்சிகளை சொல்லக்கூடியது. அதாவது ரெயின்ஃபால் சைக்கிள்னு சொல்றோம் இல்லையா? இந்த விஷயங்கள். அப்போ இத சந்திரனுடைய மனநிலைமைக்கு தகுந்த மாரியும், சந்திரனுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரியும் தான் வந்து எப்படி நம்ம ஒரு சந்திரன்ல இருக்க மனநிலைமைய நம்மளால கணிக்க முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதே மாரி தான் மழை பெய்யக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட குரு குரு வந்து தானியாதிபதி. அப்போ இதில் என்ன அப்படின்னா, தானியாதிபதி அப்படின்னா சாப்பாடு, உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, பெருக்கங்கள் ஜாஸ்தியாக போகலாம். அட் த சேம் டைம் விலை நிர்ணயம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? விலை நிர்ணயம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய வெதர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி, நம்ம போர் சந்திக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள், இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எங்கேயாவது ஒரு பிளாக்கேஜஸ் வருது அப்படிங்கிறப்போ, விலை அப்படிங்கிறது மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. இப்போ ஆர்கியாதிபதி ஆர்கியாதிபதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது தண்ணி, நீர்நிலைகளை சொல்லக்கூடியது. இது போய் சுக்கிரன் போய் உட்காருது நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில். அப்போ சுக்கிரனுடைய குணாதிசயம் என்ன? லக்ஷ்மி தானே. எங்கே தங்கம்னு ஒன்று இருக்குது. நீரே வந்து ஒரு லக்ஷ்மி அமைப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போது இந்த நீர் அப்படிங்கிறது லக்ஷ்மி எங்கே தங்கும், எங்கே செழிப்பு கொடுக்க போகிறாங்க, எங்கே வறண்டு காணப்பட போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இது மத்தியம நிலையாகவே இருக்கும், ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அடுத்தது மேகாதிபதி. மேகாதிபதி அப்படிங்கிறது சந்திரன்கிட்டயே போயிடுச்சு. ஆல்ரெடி நான் சந்திரனுக்கு சொன்ன மாதிரி தான், இது வந்து ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். மழை ஒரே மாதிரி பெய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பரப்பு நிலை, சரியான ஒரு பரப்பு நிலையில் மழை போய் சேராது. ஒரே இடத்துல திடீர்னு ஃப்ளட்டு மாதிரி உருவாயிரும். ஒரு இடத்துல பார்த்தா இந்த இடத்துல ஃப்ளட்டு வந்துட்டுருக்குன்னா இந்த பக்கம் மழையே இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அதோட இந்த ரசாதிபதி ரசாதிபதி போய், ரசாதிபதினா என்னது? இந்த லிக்விடு, இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தான் ரசாதிபதி. ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? இந்த சனி தான் அங்கே போய் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறப்போ, சனி எவ்வளவு தொல்லைகள் நம்மளுக்கு அதில் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான். அதாவது இந்த பெட்ரோலியம் ப்ரைஸ், இந்த பெட்ரோலியம் ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு ஆயில் ப்ரைஸ் எல்லாமே ஒரு ஏற்ற இறக்கங்களாகுது. ஒரு ஒரு நிலையான ஒரு ஒரு விலை நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு சூழல்கள், பற்றாக்குறை. ஏற்கனவே நம்ம இந்த பற்றாக்குறைகளை உணர ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் லைட்டாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி வந்து சிக்கனங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்ல போகுது அப்படிங்கிறது தான். ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போகுதுங்கிறது தான். அடுத்தது வந்து நீரசாதிபதின்னு சொல்கிறோம். நீரசாதிபதிங்கிறது புதன் போய் உட்காந்துருது. புதன் போய் நீரசாதிபதியில் உட்காந்துருச்சு அப்படின்னாலே இந்த மினரல்ஸ், களிமண், இந்த களிமப் பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டதுங்கிறப்போ, இது அகெயின் ஒரு வணிகம் மாதிரி தான் இது உருவாகும். அதாவது என்னன்னா, இந்த மினரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் எங்கே இருக்குது? இன்னும் அது எப்படி வந்து இப்போ இந்த பிளாக்கேஜஸ்லாம் வருது, இந்த வார்லாம் வருது. வேறு என்ன ஒரு க்ரோத் கொண்டு வரலாம்? உள்ளூர்லேயே நிறைய தேட ஆரம்பிப்பாங்க. இதிலேருந்து ஒரு க்ரோத் வர ஆரம்பிக்கும். உள்ளூர்லேயே நிறைய வளர்ச்சிகள் வர ஆரம்பிக்கும். இந்த களிமண் பொருட்கள, இந்த மினரல்ஸ்லாம் எங்கே இருக்குங்கிறத தேடி போகிறப்போ, இதோடைய க்ரோத் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் தோராயமாக இந்த வருடத்துடைய பொது பலனாக பார்க்கப்படுது.